ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ தான் என்னோட யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோவாக வரப்போகுது. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரியும் பெரியபாளையம் தான் போயிட்டுருக்கோம். என்னோட யூடியூப் சேனல் பேர் பவ் விளாக்ஸ் தமிழ். இதோட நிறைய விளாக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த 3 பொம்மை பேர் நான் பேர் வச்சுருக்கேன். ஒன்று ஜில் ஜங் ஜெக் அப்படின்னு. இப்போ நம்ம வந்தாச்சு, சிறுவாபுரி கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதான். இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வந்து சிறுவாபுரி வரும். அதே அந்த கார்னரில் வந்து நம்ம ரைட் எடுத்து போனோன்னா பெரியபாளையத்துக்கு போயிடலாம். ஒரே இதுதான். சாமிக்கு தேவையான மாலை, விளக்கு எல்லாம் வாங்கியாச்சு. இங்கே ஃபுல்லாகவே நேச்சுரல் தான். எந்த காய்கறிக்கும் மருந்து போட்ட காய்கறி, மருந்து மாம்பழம், ஃப்ரூட்ஸ் எதுவுமே எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்குங்க. நொங்கு எல்லாமே விற்பாங்க. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வர போறோம். நம்ம அந்த கோபுரம் இருக்குல்ல, அதான் கோயில் என்ட்ரன்ஸ். மேகம் எப்படி இருக்கு பாருங்களேன். எனக்கு என்னமோ பார்க்கும்போது இன்னைக்கு தான் டிஃப்ரெண்டா தெரியற மாதிரி எனக்கு பார்க்கவே கூட்டமா இருக்கு. என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 வாரம் வந்தோம். அப்போ என்னென்னா, ஒரு வாரம் வரும்போது ஃபஸ்ட்டு வாரமே டைம் ஆகிடுச்சின்ட்டு கடைக்கு போனோம், வேறு எங்கே போனோன்னு 50 ரூபா டோக்கனில் போயிட்டோம். அப்போ ஈஸியாக கொஞ்சம் போயிட்டு நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு 5 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு வந்தாச்சு. 5-10 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு வந்தாச்சு. அதேமாரி தான் 7 வாரமும் வந்து போகிறோம்ல, அதுதான் 50 ரூபா டோக்கன் தான். அது ஒரு ஆளுக்கு 50 ரூபா சொன்னாங்க. அதில் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். நம்ம இதுலேயே வந்து லைன் நிற்கிறாங்க. நாங்கள் போன ஒரு வாட்டி ரொம்ப கூட்டத்தில் சிக்கிட்டோன்னா இந்த வாரம் ஒண்டி தான். இந்த வாரம் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு டக்குன்னு வந்த மாதிரி தான். இந்த வாரம் தான் என்னன்னு தெரியல, ரொம்ப கூட்டமாகிடுச்சு. இப்போ சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சு. சாமி கும்பிட்டு வெளில வந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்போ கூட எங்கள் அண்ணாங்கிட்ட சண்டை போடுறான். உன்னை திருத்த முடியாது. நாகப்பழம், அப்புறம் நொங்கு, அப்புறம் ஐஸு எல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காற்றை ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்து நாங்கள் என்ன கோயிலுக்கு போக போகிறோம்? பெரியபாளையம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோன்னு நினச்சிக்கோங்க. அப்பா போய் காரை பெரியபாளையத்தில் பார்க் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த டர்ன் சொன்னா ரைட்டு. இந்த ரைட்டில் நம்ம லெஃப்டில் போனோம்னா பெரியபாளையம் வந்துடும். அவ்வளோதான். சாப்பிட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறுத்தவே மாட்டோம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வண்டி. இந்த பெரியபாளையத்துக்கும் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே யாரெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து வந்தனால இது 3வது வரனால எங்களுக்கு தெரியுது. எப்பவுமே ஒரு என்ட்ரன்ஸில் வருவோம். அந்த என்ட்ரன்ஸ் வந்து என்னாச்சுன்னு தெரியல, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இல்லை அப்படின்றது இங்கே தான். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு என்ட்ரன்ஸில் விட்ருக்காங்க. இப்போ கோயிலில் வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு மண்டபம் இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாக இடிச்சு மண்டபம் கட்டுறாங்களா மண்டபம் இடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எதையும் இடிச்சிட்டு இருந்தாங்க ஆக மொத்தம். அதனால காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த 2 கோயில்லையுமே நேச்சுரலாக தான் இருக்குது. நம்ம நேச்சுரலில் கண்டுபிடிக்கலாம். நிறையா புழு இருக்கும், கட் பண்ணால் புழு வருது. இப்போ வர காய்கள்லாம் நிறையா புழு வராமல் இருக்குது. அதுக்கு நிறைய ஹைப்ரிட் தான். அப்போ இதிலலாம் புழு வருதுன்னா அப்போ இது கண்டிப்பாக நேச்சுரலாக தானே இருக்கணும். இங்கேயும் அங்கேயும் மாலை விளக்கு வாங்கணுமா, இங்கேயும் எலுமிச்சம்பழம் வாங்கணும். அப்புறம் விளக்கு வாங்குவோம். வாங்கிட்டு போய் விளக்கு போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. சமவேலண்ணா இங்கே தான் அந்த வேப்பஞ்சலை அதெல்லாம் கொடுப்பாங்களே அந்த இடம். இங்கே போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சாம்பழம் இங்கே ஊற்றிட்டு திருநூறு குங்குமம் எல்லாம் பூசிட்டு வரலாம். அந்த கோயிலில் வீடியோலாம் எடுக்க விட்டாங்க. இந்த கோயிலில் என்னமோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. அதனால வீடியோவை பாதிலேயே கட் பண்ண நிலைமைக்கு வந்தாச்சு. இதோ இங்கே தான் அந்த கோழி சுற்றி விடுறது அது எல்லாமே நடக்கும். இங்கே தான் வீடியோ கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சாமிலாம் பார்த்துட்டு வந்து தங்கத்தேர் சொல்லுவாங்களே,
அது பார்த்துட்டு ஒரு அடியாக இங்கே லஞ்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு டோக்கன் தந்தாங்க. லைன் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் எங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்னு சொல்லிட்டாங்க. நின்றாச்சு, இல்லைன்னா போயிருக்கோம் உள்ள. அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் கொஞ்ச நேரம் ஒரு ஃபன் டாக்கை போட்டுட்டு அங்கே கோயிலில் ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே பிரசாதம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா வடை, அப்பளம், இங்கே பொரியல் வச்சாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், உப்பு, சாம்பார், சாப்பாடு. இதோட நம்ம vlog-ஐ முடிச்சுக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் பேர்